மஞ்சூரியன் இட்லி ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப டேஸ்டியாக அதே நேரம் குறைவான எண்ணெயில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கொஞ்சமாக பேனில் நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். குட்டி இட்லியை வந்து அதில் ஃபுல்லாக பிடிக்கிற அளவுக்கு அடுக்கியாச்சு. இப்போது திருப்பி போட்ட பிறகு இந்த பக்கமும் நல்லா சேவக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து பொரிச்சு எடுத்தும் பண்ணலாங்க. பொரிச்சு எடுத்தாக்க நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே பேனை வந்து அதை எடுத்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பொடியாக நறுக்கிய பூண்டு, மிக பொடியாக நறுக்கிய இஞ்சி, ஒன்றோ ரெண்டோ பச்சை மிளகாய் காரத்துக்கு கொஞ்சமாக வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. விதை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. விதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுங்க. இல்லைன்னா பெரிய வெங்காயம் இருந்தாக்க அது நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ சாஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாகவோ குறைவாகவோ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஏன்னா சாஸ் சேர்க்குறப்ப சாஸ்லேயே உப்பு சுவை இருக்கும். ரொம்ப கொஞ்சமாக உப்பு போட்டால் போதுமானது. இப்போ இந்த கம்பெனியுடைய மஞ்சூரியன் ஸ்டிர் ஃப்ரை சாஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 24 இட்லி இருந்தாக்க ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக அளந்து இதை போட்டுட்டேன். இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட நம்ம ரெகுலராக வீட்டில் இருக்க டொமேட்டோ கெச்சப் அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். இதெல்லாமே வந்து ஃப்யூஷன் குக்கிங் தான். எப்படி செஞ்சால் டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் தான் நான் சொல்கிறேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிய பிறகு பார்த்திங்களா அந்த எண்ணெய் வந்து விட்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமான தண்ணி ஊற்ற வேண்டாங்க. இது வந்து சாஸ் மாதிரி நான் தனியாக கொடுக்க போகிறதில்ல. அந்த இட்லிக்கு கரெக்டாக அப்சார்ப் ஆகிற அளவுக்கு நம்ம வச்சா போதுமானது. இதோட மிளகுத்தூள், வெள்ளை மிளகுத்தூள் இருந்தால் வெள்ளை மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இல்லைன்னா கருப்பு மிளகுத்தூளும் போடலாம், நல்லாயிருக்கும். அந்த சாஸும் பச்சை மிளகாய் மிளகுத்தூள் எல்லாம் செய்கிறப்ப கூடுதல் சுவையை கொடுக்கும். எப்போதும் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பளபளப்பை கொடுக்கறதுக்கும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போடுவேன். இப்போ வந்து வெள்ளை சர்க்கரை ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன், ஒரு குட்டி டீஸ்பூனில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இதை சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. சாஸ் செஞ்சதும் யாருக்கு பரிமாறணுமோ அவங்களுக்கு தேவையான அளவு இட்லி மட்டும் கொஞ்சம் சாஸை வச்சுக்கோங்க. அதில் போட்டுட்டு பரட்டி கொடுங்க. எப்போவுமே வீட்டில் எல்லோரும் ஒரே டைம் வரலன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம். சாஸ் தனியாக இட்லியை தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும், சாஸ் தனியாக பண்ணி வச்சுக்கணும். எப்போ பரிமாறணுமோ அப்போது கொஞ்சம் சாஸ் எடுத்து போட்டுக்கோங்க. அதோட இந்த தேவையான அளவு பறித்து வச்ச அதாவது ஃப்ரை பண்ணி வச்ச இட்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு எடுத்து பரிமாறி தட்டில் போடுங்க. நான் வந்து கொஞ்சம் கேப்சிகம் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.